பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் திருக்கு தரிசனமாக இந்த வார்த்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. வேதனையோடு கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தோடு கொண்டிருக்கலாம், வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமான தேவன். ஆமென். யோசேப்பை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது, அந்த யோசேப்பை அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் அவனை காயப்படுத்தினார்கள். அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். விற்று போட்ட அந்த யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான். எகிப்துக்கு புறப்பட்டு போகும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோசேப்பு ஒரு அடிமையாக இருக்கிறான். அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த யோசேப்பு போர்த்திபோருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் அந்த வீட்டில் இருக்கிறார். அதுபோல் செய்யாத குற்றத்துக்காக இந்த யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போடுறாங்க. சிறைச்சாலைக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார். இப்பொழுது அந்த ராஜாவால் இந்த யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்பட்ட பொழுது அரண்மனையிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்போடு கூட கர்த்தர் எல்லா நேரங்களிலும் கூடவே இருந்தார். ஆமென். யோசேப்போடு கூட இருந்து படிப்படியாக அந்த யோசேப்பை உயர்த்துறது போல இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. வேதனையோடு கொண்டிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பேதுரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் கரையில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகுல போய் உட்கார்ந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, படகை ஆழத்துக்கு கொண்டு போய் விடுப்பா சொல்கிறார். இவன் ஆழத்துக்கு படகை கொண்டு போய் விடுகிறான். விடும்போது வலையை போடு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ராத்திரி முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனால் உங்களுடைய வார்த்தையின் பண்ணி வலையை போடுறேன் அப்படி சொல்லும்போது வலையை போடுறான். படகு அமிழத்தக்க மீன்களை பிடிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல பேதுருக்கு சக ஒரு மீனவனா, சக ஒரு நண்பனா இயேசு கிறிஸ்து அந்த படகுல உட்கார்ந்து அவனோடு கூட மீன் பிடிக்க கடந்து செல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட கூடவே இருப்பார். நம்ம நம்புகிறவர்கள் கைவிடலாம், எதிர்பார்த்தவங்க நம்ம ஏமாற்றி விடலாம், ஆனால் உங்களோடு கூட என்னோடு கூட நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இந்த இறைவார்த்தையை சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கடன் பாரங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கட்டுகள் நீங்கும், சூழ்நிலைகள் மாறும். எல்லாவற்றையும் மாற்றி உங்களையும் என்னையும் ஆசிரியத்து உயர்த்துவதற்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் அந்த ஒரு மனுஷனை தேடி கல்லறைக்கு வருகிறார். அவன் கல்லறைக்குள்ளே இருக்கிறான். கல்லறைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை தேடி அவர் கல்லறைக்கு போகிறார். போய் அவனுக்குள்ள அந்த பிசாசை துரத்துகிறார். துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவன் சுகம் அடைகிறான், விடுதலை அடைகிறான். விடுதலை அடைந்து இப்போ சொல்கிறான், ஆண்டவரே, நான் உங்கள் கூடயே வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா, நீ என் கூட வராத, உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்லு இப்படி சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை தேடி இயேசு வந்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி இயேசு நம்முடைய இல்லத்தில் வந்திருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஆசிரியத்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னுடைய கடன் பாரம், நெருக்கம், கஷ்டம், துன்பம் இவை எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஆஸ்வதிக்க போறீங்க ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.